இந்த தங்க நாணயங்கள் வழங்கப்படுவது மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மாவட்ட அளவில் அல்லது சிறப்பிடம் பெறுகிறார்களோ முதலிடம் பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு இந்த எப்பொழுது ஒவ்வொரு வருடமும் வழங்கக்கூடிய அரை பவுன் தங்க நாணயத்துடன் கூடுதலாக 1 பவுன் தங்க நாணயமும் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் தமிழக அரசால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் 7.5 இடஒதுக்கீட்டின் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் பொழுது அவர்களையும் ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு 1 பவுன் கூடுதலாக தங்க பவுன் வழங்கி சிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் மிகச்சிறந்த முறையில் எவ்வாறு தொடங்கப்பட்டதோ அதை மிகச்சிறந்த முறையில் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் நமது பள்ளியின் பெற்றோராசிரியர் கழக தலைவருமாகிய ஐயா அவர்கள். மேலும் மாணவ செல்வங்களுக்கு தற்போது இந்த பள்ளிக்கு தேவையான 2 பள்ளிகளுக்கும் தேவையான கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் நமது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை பொறுத்தவரை 8 கட்டடங்கள் மிகவும் தயார் நிலையில் உள்ளது. அதே போன்றே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியும் தயாராகி உள்ளது. ஆகவே இந்த கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் குறுகிய காலத்தில் கிடைப்பதற்காக முயற்சி செய்த ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது மாணவ செல்வங்களுக்கு உரையாடுவதற்காக மரியாதைக்குரிய முன்னாள் பால்வளத்துறை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மறைந்த மாவீரர் பூண்டி செல்வம் அவருடைய 18வது நினைவு நாளினை முன்னிட்டு அவர் விருப்பப்படி பள்ளி மாணவ மாணவிகளை நல்ல முறையில் உயர்ந்த கல்வி பெறுவதற்காக ஊக்குவிப்பதற்காக அதிக மதிப்பெண் பெற்ற அந்த மாணவ மாணவிகளுக்கு தங்கக்காசு வழங்கி அவரை சிறப்பிக்கிற இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கிற சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல்மிகு செயல்வீரர் அருமை சகோதரர் பூண்டிக்கு தலைவாணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அன்புக்குரிய தோழர் மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு உங்களுக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதை போல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்கான கனவு காண வேண்டும் என்று அந்த வாக்கியத்தை இங்கு சொல்லி சென்றிருக்கிற அம்மா டியூ அவர்களே, அன்புக்குரிய நான் அவைத்தலைவர் அவர்களே, ஐயா பாலச்சந்தர் அவர்களே, சகோதரர் சேகர் அவர்களே, ஆசிரியர் மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் ரவி அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்தவர்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியிலே இன்றைக்கு பெண் குழந்தைகள் மாணவிகள் நிறைந்திருக்கிறேன். எல்லோரும் படிக்க வேண்டும், பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் படித்தால்தான் சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை கிடைக்கும் என்று உணர்ந்து அந்த கல்வியை பெண்கள் பெற வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் வலியுறுத்தினார்கள். தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஆசிரியர் பணியில பெண்களை அதிகமாக ஈடுபடுவதற்கு உதவியாக இருந்தார். இன்றைக்கு அந்த பூண்டி செல்வங்களுடைய இந்த நினைவு நாளிலே உங்களை சந்திக்கிற போது எங்களுக்கு ஏற்படுகிற உணர்வெல்லாம் அவர்கள் விரும்பியது கல்வி ஒன்றினால் தான் சாதி பேதமற்ற சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த வாசகத்தை அவர் சொன்னார். அது எதிர்காலத்தில் இந்த கல்வியால் தான் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. நாமெல்லாம் கூட நான் எத்தனை பதவிகளில் இருந்தாலும் கூட நான் ஒரு வழக்கறிஞர் என்று அதை நினைக்கிற போதுதான் எனக்கு பெருமையாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அவர்கள் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் இந்த பகுதியை கட்டமைக்கக்கூடிய நல்ல முறையில் செய்வார். கல்விக்கு மாத்திரமல்லாமல் நான் வருகிற போது பார்த்தேன், வெட்டாற்றிலே இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு அக்கறையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்கள் குடும்பத்தில் வாங்கி கொடுத்த அந்த போட்டிலே தான் அக்கறைக்கு சொல்வார்கள்.
ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த கல்வியில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு தலைமை ஆசிரியர்கள் சொல்லுகிற போது எத்தனை கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் விளக்கமாக சொன்னார். ஆக அவர் விரும்புவது, அந்த குடும்பம் விரும்புவது, நீங்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கான கட்டமைப்புகள், உதவிகள் அத்தனையும் செய்கிறார்கள். நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில் இது போன்ற உதவிகளை செய்வதற்கு யாரும் முன்வந்ததில்லை. பள்ளிக்கூடத்திலே போடுகிற காமராஜர் கொண்டு வந்த அந்த மதிய உணவு, சொந்தமாக நோட்டு புத்தகம், இது கூட சீருடைகள் கூட கிடையாது. இன்றைக்கு எல்லோரும் சீருடையிலே எந்த வித்தியாசமும் இல்லாமல் யார் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், யார் யார் வீட்டு பிள்ளை என்று கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கு ஒன்றாக இந்த யூனிஃபார்ம் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம்